பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. இந்த 100 நாட்கள் கிட்டத்தட்ட வந்துருச்சு நம்ம சொல்லலாம் டிவிக்கு ஆட்சிக்கு வந்து. அதில் நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படவே இல்லை சார். அவங்க நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. ஆனால் அதை வந்து வெளில வராத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் நியூஸாக கொண்டு வந்திருக்காங்க. என்கிட்ட ஒரு லிஸ்ட்டே இருக்குது என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு, இதெல்லாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற ரசிகர்கள்கிட்ட இல்லை ஓட்டு போட்டவங்ககிட்ட நம்ம கேட்குறோம், இந்த 100 டேஸில் உங்களுக்கு என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ்லாம் தெரிஞ்சுது அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ விஷயங்கள் பண்ணிருக்காங்க. டிவிக்கு ஆட்சிக்கு வந்து தமிழக முதலமைச்சர் விஜய் பதவியேற்றது வந்து 100 நாள் ஆயிடுச்சு. மிகப்பெரிய ஒரு சாதனைகள். அதாவது கிட்டத்தட்ட நமக்கு தெரிந்த ஒரு 60 வருடங்கள் பண்ணாத நிறைய விஷயங்களை வந்து இந்த 100 நாளில் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம எடுத்துட்டோம், இந்த சட்டசபை நிகழ்ச்சியில் வந்து யாருக்கும் இந்த லைவாக பார்த்து தெரியவே தெரியாது என்ன நடக்கும், உள்ளுக்குள்ளே இப்படி தான் இருக்கும். சினிமாவில் நிறையா சட்டசபை நிகழ்ச்சி, நிறைய தமிழ் படங்கள் வந்திருக்கு, அதை பார்த்து இப்படி தான் இருக்குன்னு நினச்சிருப்பாங்க. லைவாக அவங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டு போய் சேர்த்தாங்க மக்கள்கிட்ட. டிவி சீரியல் படம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்து தூங்கிட்டு பூரா தட்டி எழுப்பி சட்டசபையை பாருங்கன்னு வச்சதே விஜய் அவருடைய ஆட்சியில். லைவ் டெலிகாஸ்ட் நிறைய பேர் எதிர்கட்சியிலே வந்து கொஞ்சம் லைவ் டெலிகாஸ்ட் கொஞ்சம் கம்மி பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க, ஏதோ கொஞ்சம் இந்த டயத்துக்கு மட்டும் போட்டால் போதுன்னாங்க. அந்த கதையே வேணாம், ஓடும். காலைல ஆரம்பிச்சாச்சுன்னா சட்டசபை அன்னைக்கு மாலை முடிகிற வரைக்கும் லைவ் தான் ஓடிட்டு தான் இருக்குது, மக்கள் இதை பார்க்கணும் தான் அப்படின்னா. ஏன்னா அப்போல்லாம் நிறைய கேள்விகள் இடக்கு முடக்க கேள்வி கேட்டது, மைக்கை தூக்கி எரிஞ்சு அடித்தது, வாட்டர் பாட்டிலை தூக்கி அடித்தது, பேப்பர் அந்த லெட்டர் பாட்டில் தூக்கி அடித்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் மக்களுக்கு தெரியாது, அதை அப்படியே மூடி மறைக்கப்பட்டுரும். ஆனால் இன்றைக்கி லைவ் டெலிகாஸ்டும் போது சட்டசபை எவ்வளோ நீட்டாக எவ்வளோ டீசெண்டாக, அதை இப்போவும் பிரச்சனையில் வந்து சவுண்டு வருது, குரல் வருது, கச்சமத்தான சவுண்டு வருது, ஓகே. ஆனால் இந்த மைக்கை பிடிச்சி அடிக்கிறது, சட்டையை கிழிக்கிறது, முடியை பிடிச்சி அடிக்கிற மேட்டர்லாம் இப்போ கிடையாது. அது எவ்வளோ ஒரு பெரிய மரபு. அது அந்த அரங்கம் வந்து மாமன்றம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம், புனிதமான இடம், அவ்வளோ ரணகலங்கள் நடந்த விஷயங்கள் நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து அதை தலையில் திருப்பி போட்டு மக்கள் பார்வை கொண்டு போய் அவர் அப்படி முதல்ல அவர் வரும்போது அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறது, ஒரு முதலமைச்சர்னா எப்படி நடந்துக்கிறாங்க, சட்டசபையில் ஆளுங்கட்சியில் எப்படி நடக்கிறாங்க, எதிர்கட்சியில் நடக்கிறாங்க, சபாநாயகருக்கு என்ன ஒரு மரியாதை மதிப்பு, அவர் எப்படி நடுநிலையை நடந்துக்கிற விஷயங்கள் இப்போ தான் மக்களுக்கே ரீச் ஆகிருக்கு. போய் உங்களுக்கு ஒரு அரசு இப்படி தான் செயல்படுமா, சட்டசபை இப்படி தான் செயல்படுமான்னு. நிறைய பேர் வந்து எல்லாம் புதுசு, ஒன்றுமே அனுபவம் இல்லை, பேச தெரியாது, ஒன்றும் தெரியாதவங்களுக்கு இன்றைக்கி வந்து அவங்க தவக்காவுடைய எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் போட்டு அடிக்கிறாங்க பாருங்கள். பேச்சில் கேட்குற கேள்விக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் வருது. என்னென்ன வேணும் கேளுங்க, கேட்டே இருங்க, பதில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களை மாதிரி எங்களுக்கும் பண்ண தெரியும், ஆனால் எங்கள் தலைவர் வந்து அறவழிலையும் அன்பு வழிலையும் போகணும்னு சொல்லக்கூடியவர். அதான் நாங்கள் அமைதியாக இருக்கோம், அடக்கமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிற விதத்தில் இருந்து. ஸோ முக்கியமாக பார்த்தா நம்மளுடைய ரமேஷ் அவர்கள், அப்புறம் இந்த பக்கம் விக்னேஷ் அவர்கள், இந்த பக்கம் ஆதவர்ஜன் அவர்கள், ஒரு பக்கம் ராஜ்மோகன் அவர்கள் தெரிக்க விடுறாங்க. எவ்வளோ விஷயங்கள் இல்லைங்க. அப்படி நம்ம முதலமைச்சரே அப்படி பார்த்துட்டு சிரித்து பார்த்து ரசிக்கிற சில அந்த பேசுகிறத நம்ம வந்து பார்க்க முடியும் நமக்கு. ஸோ இதுவே ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்குறேன். இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விஷயம், இந்திய தொலைக்காட்சியில் முதன்முறையாக வந்து ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு கார் இருந்தால் கொஞ்சம் வசதி பண்ணி கொடுங்க, அந்த அளவுக்கு கூட எனக்கு வசதி இல்லைன்னு ஒன்று பயங்கரமான ஷாக்கு. அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் என்ன மாதிரியான லக்ஸரிஸ் காரெல்லாம் வச்சுருக்காங்க. இது ரொம்ப பார்க்குற நமக்கே பயங்கரமாக இருந்தது. அது வந்து ரொம்ப கண் கலங்கிறது மாதிரி இருந்தது. அவர் பேசுறது சிட்டிங் எம்எல்ஏ அவர் பேசுகிறதே பார்த்தீங்கன்னா அந்த இந்த கிராமத்து கொஞ்சம் வாசனை வருது. அப்படியே இருங்க நான் கொஞ்சம் பேசிடுறேன், இது என்னுடைய சொந்த இது தான் பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது முதலமைச்சர் அப்படியே பார்த்துட்டே கண்ணெல்லாம் கலங்குது. என்னன்னா ஒரு 250 கிலோமீட்டர் தூரத்துக்கு நான் வர்றேன், நான் ரொம்ப சிரமப்பட்டு வர்றேன், நான் இதை எனக்கு அங்கே போய் தொகுதியில் போய் மக்களை பார்க்குறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் என்னால் போக முடியல, வர முடியல. ஏன்னா நீங்கள் வந்து பஸ் அலவன்ஸு ட்ரெயின் அலவன்ஸ்லாம் கொடுக்குறீங்க, சம்பளம் தர்றீங்க, ஓகே. அதை வச்சு என்னால் மற்ற இடங்களுக்கு போக முடியல, மக்களை சந்திக்க முடியல, குரலை கேட்க முடியல. நான் ஒரு தனி செயலரை வச்சுட்டு போனால் கூட அவர் சம்பளம்லாம் நான் தரணும், அதுக்கு எனக்கு முடியல. அதனால் போயிட்டு வர்றதுக்கு வசதிகளை தயவுசெய்து கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி. என்ன மாதிரி சில பேரும் இருக்காங்கிற விஷயத்தை அவர் சொல்லும்போது முதல்ல அப்படியே கண்ணுங்கள் மாதிரி ஒழிச்சார். இப்படிப்பட்ட எம்எல்ஏக்களும் இன்னைக்கு இருக்காங்கிற நிலைமை அவருடைய பேச வந்து சட்டசபையில் உடனே முடிஞ்சது. அது உடனடியாக ஆவணம் செய்யப்படுங்கிறத சபாநாயகர் சொல்லிட்டாரு. முதல்வர் கவனத்தை கொண்டு போயாச்சு. கிள்ளி கொடுக்கறது கரங்கள் இல்லை, அள்ளி கொடுக்கறது கரங்கள் அப்படின்னு சபாநாயகர் ஜேஎஸ்டி பிரபாகர் அவர் முதலமைச்சர் சொன்ன விஷயங்கள் இருக்கு. அவருக்கு பார்த்தாலே தெரியுது, அவருக்கு ரொம்ப பிரச்சனையில் இருந்தப்போ யார் யாரெல்லாம் அவருக்கு உறுதுணையாக பேசினாங்களோ அவங்க எல்லாருக்குமே போஸ்டிங் உடனே கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மற்றவர்களோட உதவி தேவைப்படும். ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க ஃபோனை கூட எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அப்படியே கழட்டி விட்டு போயிடுவாங்க. ஆனால் இவர் சின்ன சின்ன விஷயத்துல இவர் யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ யாருமே விட்டு கொடுக்காம எல்லாருக்கும்
போஸ்டிங் கொடுத்துருக்காரு. இதே பெரிய விஷயம் தான். இல்லை அதுதாங்க சாதனை. இது ஒன்று எடுத்துங்க. நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நம்ம கூட இருந்து நம்ம உயரத்துக்கு உறுதுணையாக இருந்தவங்களுக்கு நன்றி கடன் பட்டது மாதிரி ஒவ்வொருத்தரையும் கொண்டு வர்றாங்க. அந்த தன்னை உயர்த்தி பார்த்தவங்களுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்காருங்க. சுருக்கமாக சட்டசபையில் அந்த பேசின அந்த எம்எல்ஏவுக்கும் நிறைய உதவிகள் பண்ண போகிற ஒரு தகவல் வருது. அதை ஸோ இப்படி இந்த சாதனையில் சொல்லலாம். அப்புறம் குறிப்பாக இன்னும் சொல்ல போனால் ஏற்கனவே சொன்னதான் மதுக்கடையில் நம்ம சொல்லலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா அம்மா உணவகத்தை எந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டு போயிருங்கிற விஷயத்த அவர் சொல்கிறார். இன்னைக்கு சுதந்திர தின நாள் கொடியேற்றி அவருடைய அந்த இந்த உரையில இது முக்கியமாக எடுத்து சொல்கிறார். ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த அந்த திட்டத்தை நான் இன்னும் மேல் முடித்திருக்கேன். நான் 17 கோடி ஒதுக்கி இருக்கிற விஷயத்த சொல்கிறார். அது அப்போ அது சிறப்பான முறையில் கொண்டு போவேன் நான். ஆனால் ரொம்ப முக்கியம் அம்மா உணவு. அதில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு வேலை செய்வதிலேருந்து 3 வேளை ஒரு 25 ரூபா அந்த சாப்பிட்டு போகிறாங்க. நம்ம பார்க்குறோம். முதல்ல நம்ம தான் அதை கையில் எடுத்து பேச நினைக்கிறோம். ஆட்சிக்கு வந்த உடனேயே ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட வீடியோவா தான் நினைக்கிறேன். கொஞ்சம் அம்மா உணவகம் இருக்கு, தயவுசெய்து அமைச்சர்கள் எல்லாரும் போய் பாருங்க. இதனால பல பேர் பலன் அடைஞ்சிரு இருந்தாங்க. ஆனா இப்போ நிறைய பேர் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. நம்ம தான் அதை முதல்ல முடங்கி போய் குடோன் மைய அழுக்கடைஞ்சு கிடந்த அம்மா உணவகத்தில் பூரா தூசி தட்டி வேலை செஞ்சு பயிலோட ஒதுக்கி வச்சு இப்போ சிறப்பான முறையில் கொண்டு இருக்கு. நிறைய பேர் உள்ளுக்குள்ள போய் சாப்பிட்றத நம்ம பார்க்க முடியுது. 2வது 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே அந்த காலை உணவு திட்டத்தை மாற்றிருக்காங்க இப்போ அதை. ஸோ இந்த ஒரு விஷயம் முக்கியமாக நம்ம ஏற்கனவே சொன்ன இந்த கூவப்பத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். சென்னை மாவட்டத்தினுடைய எழில்மிகு ஒரு அழகாக திகழ்ந்தது அன்னைக்கு இது பிரிட்டிஷ்காரங்க பீரியடில். அந்த கூவத்துக்கு பதிலாக போட் ஹவுஸ்லாம் வச்சு அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்து அங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே வாக்கிங் போய் கீழே இறங்கி போட்டில் ஒரு ரவுண்ட்ஸ் வந்ததை பார்த்துருக்கோம். குடிக்கிறது தண்ணி எடுத்துகிட்டு போனதே அங்கே தான். ஓடுதே கூவம்னு சொல்லிட்டு அங்கே தான் எடுத்துகிட்டு போனதே பார்த்துருக்கோம். தெளிந்த நீரோட மாதிரி போன ஒரு இடத்த இந்த ட்ரைனேஜ் வசதி சரி வர விடாமல் அதில் கலக்க விட்டு இப்போ போகும்போதே பார்த்தோன்னா அந்த கூவத்தை கிராஸ் பண்ணும்போதே மூக்கை பொத்திட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். இதுதான் முதல்ல கையில் எடுத்தாங்க முதலமைச்சர். இந்த கூவத்தை சுத்தப்படுத்தி கிளீன் சிட்டியை மாற்றணும்னு சொல்லி இப்போ நிறைய 2-3 ஃபாரின் கண்ட்ரியில் வந்து வேண்டிய டெண்டர்லாம் கேட்டு பண்ணி இந்த கூவத்தை கிளீன் பண்ணுங்கிற அந்த ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதை திரும்பி போட்டிங் விடுறது மாதிரியும் ஒரு சூழ்நிலை உருவாகிற மாதிரி தகவல் நமக்கு வருது. அதை எடுத்துங்க நிறைய மாற்றங்களை உருவாக்கியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இது வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 50 வருஷமாவே இதை வந்து கையில் எடுப்பாங்க. மாறி நமக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அந்த நிதி அப்படியே இருக்கும். வேலை நடக்காது. ஃபார்மாலிட்டிக்கு தூர் மட்டுமே வர்ற சில இடங்கள் சென்னையில் இருக்கு. அது ஜேசிபியை வச்சு தூர் வருவாங்க செய்வாங்க. அந்த வேலை தூர் மட்டும் ஒதுக்கி விட்டு போயிடுவாங்க. பட் இது இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு வேண்டிய முறைப்படியான விஷயங்களை கையில் எடுத்து பண்ணலை. இது எல்லாமே இப்போ எடுத்து பண்ணணும். இந்த கூவத்தை சுத்தப்படுத்தணும் முதல்ல. ஸோ போட்டிங் விடணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் உருவாக்குறது மாதிரி ஒரு விஷயத்தை தமிழக அமைச்சரை இப்போ எடுத்திருக்கு. அதை கையில் எடுக்க போகிறாங்க. விரைவில் வேலையில் ஆரம்பிப்பார் ஒரு தகவல் வருது. இதை தவிர முக்கியமாக பார்க்கணும் இந்த லஞ்சத்தை தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லனே ஆகணும். அதை இன்னைக்கு கூட முதலமைச்சர்கள் பேசும்போது கூட கொடியேற்றி பேசும்போது அதை கூட சொல்லியிருக்காங்க. அதை உங்கள் அன்னை ஆட்சி, உங்கள் தம்பி ஆட்சி, உங்கள் புள்ள ஆட்சி அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. எந்த முதலமைச்சரும் நீங்கள் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. மக்கள் அதான் கேட்குறாங்க. இப்படிலாம் சொல்லி யாருமே அமைச்சர் சொல்லிட்டு நான் கேள்விப்படலைங்க. லஞ்சம் எந்த வேலை போனாலும் சாதாரண பேசிக் ஆள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் நாங்கள் லஞ்சத்தை கொடுத்த வேலையை நாங்கள் பண்ணணும். அதை முற்றிலுமாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. பொதுமக்கள் வரும்போது அவர்களும் மரியாதையை கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு அந்த குரலில் அவர் முதலமைச்சர் பேசுகிறது அதான் பேசுகிறார். மக்களுக்கு மரியாதை தரணும், பணிவாக நடந்துக்கணும், வேலையில் முடிச்சு தரணும், லஞ்சம் வாங்கக்கூடாது. அதுதான் சொன்னார். லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்க, உங்கள் அண்ணன் ஆட்சி நடக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொன்னார். அது மிகப்பெரிய சாதனை இல்லையா? ஸோ இந்த பில்டர்ஸ் வந்து சிஎம்டியில் அந்த லஞ்சம்னு சொல்லி இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி ஒரு ஸ்கொயர் ஃபீட் 27 ரூபா ப்ளஸ் 10 ரூபா ப்ளஸ் 10 ரூபான்னு 47 ரூபான்னு கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சியில் அந்த பணம் பூரா ஒரு கொட்டேஷனை போட்டு வச்சுக்கிட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்க வரவங்கள்ட்ட அந்த பணத்தை வாங்கிடுவாங்க. அப்படி கொடுக்கப்பட்ட சுத்தமாக ஒழிச்சிருக்காங்க. பில்டர்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. இப்போ கூட ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வீடு வாங்கலாம் சிஸ்டம் கொண்டு வர போகிறாங்க. இவங்க கவர்மெண்ட் வந்து கட்டி வச்சிருக்குது பார்த்தீங்களா? அது வந்து ஏற்கனவே இருக்குது, கவர்மெண்ட் கட்டினது. அது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட சில பேருக்கு தான் அது போய் சேரும். மக்களுக்கு எல்லாருக்கிட்டும் போய் அந்த ஆதாயம் போய் சேருமா அப்படின்றது ஒரு டவுட், கேள்விக்குறி தான். ஆமாம், இப்போ வந்து அது ஆன்லைன்லேயே விட்டுருக்காங்க. அப்போ ஈஸியாக உங்களுக்கு வேலை. இந்த வீடியோவை வந்து பார்க்குறவங்க நிறைய பேருக்கு சொந்த வீடு இல்லாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் அந்த ஆன்லைனில் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வீடுகள், நிலங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துடைய வேல்யூவேஷன், கவர்மெண்ட் வேல்யூவேஷனுக்கு அந்த இடம் விற்கவே மாட்டாங்க, அதிகமாக விற்பாங்க. ஆனால் கைட்லைன்ஸ் வேல்யூ இருக்காது. நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக செக் பண்ணீங்க அப்படின்னா அது மாதிரி நிறைய இருக்குது. வீடுகள் இருக்குது, நிலங்கள் இருக்குது. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 50% மேலே வந்து குறைவாகவே கிடைக்கும்.
நீங்கள் என்ன ஏதுன்னு போய் செக் பண்ணி வாங்குங்க. இப்போ கவர்மெண்ட் அதை ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. தமிழக முதலமைச்சர் சொன்னதே தமிழக மக்களுக்கு ஒவ்வொருத்தரும் வீடு அவசியம் தேவை, அந்த திட்டத்தை கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. அது அந்த ஸ்லம்போ டிபார்ட்மெண்ட் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வர போகிறாங்க. ஆன்லைன் இருக்குது, நீங்கள் சொன்னது மாதிரி உள்ளுக்குள்ளே போக நிறைய வேலைகள் நடக்கும். அதாவது ஆன்லைனில் பண்ணுறது செய்கிறது முந்தைய ஆட்சியில் முந்தைய ஆட்சியில் இருந்தால் கூட செயல்படாமல் முடங்கி கிடந்தா நம்ம பார்க்க முடிஞ்சது. இப்போ அதை கொஞ்சம் ஃபுல்லாக, அதாவது என்னென்னா ஒரு ஃபைலை தூய் செட் எடுத்தது மாதிரி ஃபுல்லாக அதை ஃப்ரெஷ்ஷப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை ரெண்டாவது லஞ்சத்தை ஒழிக்கிறத நம்பரும் இருக்குது உங்களுக்கு, அதுக்குள்ளே போய் நீங்கள் பண்ணலாம். ஆனால் இப்போ தனியாக ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டு நேரடி பார்வையில் போவீங்க அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அந்த 100 நாள் சாதனை அப்படிங்கிறது வந்து நீங்கள் லிஸ்ட்டு போட்டுகிட்டே போகலாம், அது இன்னும் தொடரும். இது வரைக்கும் 3 வருஷம் 4 வருஷம் நெருக்கத்தில் பண்ண நிறைய விஷயங்களை 100 நாளில் பண்ணியிருக்காங்க. முந்தைய ஆட்சியில் இந்த திட்டத்தை வந்து அதை முடங்கி போக வைக்கல. பெண்களுக்கு தர வேண்டிய 1000 ரூபாய் அது இன்னும் கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. இவருக்கு தர வேண்டியது என்ன தரலேன்னு சொல்கிறாங்க. 2500 சொன்னீங்களே, என்ன வரலேன்னு வரும். கூடிய விரைவில் 1 வருஷத்துக்குள்ளே அதுக்கு வேண்டிய வேலையை ஏற்படுறாங்க. முதலீடுக்கு வருமானத்துக்குள்ள ஏற்பாடு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. 1 லட்சம் கோடி வருமானத்துக்குள்ள ஒரு தொழில்துறையை இப்போ வந்து இந்த 3 மாத ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்டிருக்கு. ஒரே நாள் 67,000 கோடிக்கு சைன் பண்ணியிருக்காங்க. முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுறது பேப்பரோடு தான் இருக்கும். சில இடையூறுகள் இருக்கிறதுனால வர்றவங்க வந்து இதுதான் பண்ண முடியும், மேலே பண்ண முடியும்னு அந்த திட்டத்தை கைவிட்டு போனவங்க இருக்காங்க, பக்கத்து மாநிலத்துக்கு போனவங்க இருக்காங்க. ஆனால் இப்போது எதுவுமே தேவையில்லை, நீங்கள் உள்ளே வாங்க, வேலையை பண்ணுங்க, அவ்வளோதான். கவர்மெண்ட் சப்போர்ட். எஸ், இந்த அரசு உங்களுக்கு முழு ஆதரவு தரும். 1 லட்சம் கோடி இறக்கியிருக்காங்க இந்த 100 நாளில். அதுவே மிகப்பெரிய ஒரு சாதனை. முதலீடு இறக்கியிருக்காங்க, இன்னும் தொடரும். அப்போ நிறைய வருமானம் வரும்போது மக்களுக்கு சொல்லக்கூடிய நிறைய திட்டங்களை சொல்லியிருக்காரு. அது வந்து ஒன்று நடக்கும். இப்போ செப்டம்பர் 15 தாய்மாமன் அந்த தங்கமோர் திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. அது ஒன்று நடத்தும் சார். அதே மாதிரி ஒரு 20-30 வருடமாக பஸ்ஸையே பார்க்காத மக்கள், இந்த ஊருக்குள்ளெல்லாம் பஸ்ஸே வராமல் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் பசங்க நடந்து வர இடத்துக்கெல்லாம் அது போனவங்கெல்லாம் கொடுமையான ஒரு விஷயம். மலை வாழ்வதெல்லாம் பஸ்ஸு 50 வருஷமாக பஸ்ஸு வரலன்றாங்க அந்த மக்கள். பஸ்ஸுக்கெல்லாம் ஆரத்தி எடுத்து அது கடவுள் மாதிரி வெளிப்பட்டிருக்காங்க. டிரைவர் கண்டக்டருக்கெல்லாம் மாலை போட்டு மரியாதை கொடுத்து ஸ்வீட்டு கொடுக்கப்பட்ட விஷயம் இருக்குது. பஸ்ஸு வராத இடம் சொல்லிட்டீங்க, நிறைய இடம் பஸ்ஸுக்கு போகுது. இன்னொன்று மதுரை பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து கரண்ட்டே இல்லையாங்க. அதை நம்ம அமைச்சர் இந்த வன்னியரசு அவர்கள் அந்த தகவலை கேள்விப்பட்டு பார்த்து அதை அரசு கவனத்துக்கு கொண்டு இருக்காங்க. கரண்ட் அவசியம் தேவைங்க. நான் ராத்திரியில் இந்த விளக்கை வச்சுக்கிட்டு போகும்போது என்ன வயக்காட்டுக்குள்ளே கிராமத்துக்குள்ளே என்ன வரும் போகும், பாம்பு வருமா தேல் வருமா பூரா வருமானே தெரியாது. அப்படி பயந்து மெந்தது அந்த 20 நாட்களை கழிச்ச விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அது உடனடியாக அரசு கவனத்துக்கு வந்து இங்கே கரண்ட்டு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ பண்ணியிருக்காரு. ஒரு தகவல் நமக்கு வருது. ஆனால் நிறைய விஷயங்களை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவர் நேரடி கலாய்வில் இறங்கி பண்ணுறதுக்கு அவர் தயாராக இருக்கார். இன்னைக்கு கூட சொன்னது என்ன, 8 கோடி மக்கள் அவர்கள் தான் நமக்கு எஜமானர்கள்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய சர்வெண்ட்ஸ் நாங்கள். முதலமைச்சருங்கிறது போஸ்ட்டு, ஆனால் நான் சர்வெண்ட்டு. தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வந்து செய்யக்கூட ஒரு வேலைக்காரன் தான் சொல்கிறார் அவர். ஸோ அப்போ மக்கள் விரும்பின ஒரு முதல்வர் கிடைச்சிருக்காங்க. அவர் சொன்ன விஷயங்களை கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு என்னென்ன சொல்ல அது எல்லாமே செய்வேன் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து நீங்கள் இந்தியன் படத்தில் பார்த்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் லஞ்சம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய பேர் வந்து வாங்க பயப்படுறாங்க, எந்த நேரத்தில் என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதை கிட்டத்தட்ட ஒழிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அது இப்போ போயிட்டுருக்குன்றாங்க சார். ஆமாம் சார், கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு உங்களுக்கு. அதை தான் இன்றைக்கி பேசப்போட்டு சொல்லியிருக்காரு அவர். அதனால் அவரோட ஃபஸ்ட்டே லஞ்சத்தையும் போதைப் பொருளையும் ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறனால தான் காவல்துறைக்கு வந்து ஃபுல்லாக எஃபர்ட் போட்டு ஃபுல் விஷயம் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் திருச்சி எஸ்பி அவர்கள் பேசுனது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வீடியோ அன்றைக்கே பேசினார். இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை பற்றி ரவுடி ஸ்டோர் விஷயத்தை பேசுனதை பார்த்துருப்போம். இப்பவும் கையில் எடுத்திருக்காங்க. போதை கலாச்சாரம் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆமாம், ஆட்சியெல்லாம் மாறிடுச்சு. இப்போ முன்ன மாதிரிலாம் நீங்கள் வந்து சுற்றிட்டு தெரிய முடியாது. ஆட்டெல்லாம் போடணும்னு நினச்சிங்கன்னா எங்களை வந்து இம்மிடியேட்டாக ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் வந்து அவங்கள தெரியும் இவங்க தெரியும்லாம் அது வந்த உடனே வந்து சொன்னார் அவர். எல்லாரையும் கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னா அவ்வளோதான். அந்த வீடியோவெல்லாம் நம்ம பார்த்தோம். சினிமாவில் ஒரு ஹீரோ பேசுகிற மாதிரி பேசியிருப்பார், ரவுடிஸ் உட்கார வச்சு பேசியிருப்பார். ஸோ இது போதை கலாச்சாரத்தை ஒழிச்சிருக்காங்க, லஞ்சத்தை ஒழிச்சிருக்காங்க. இந்த 100 நாள் சாதனையில் இதை விட ஒரு சாதனை எந்த ஆட்சி பண்ணியிருக்கு, என்ன பண்ண முடியும் இதுக்கு மேலே? இது தொடரும். இன்னும் 100 நாள்லேயே இவ்வளோ விஷயங்கள் சாதனை பண்ணியிருக்காங்கன்னா இன்னும் இருக்கக்கூடிய நாட்கள் எவ்வளோ இருக்குது? முதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் போடணுன்னா அதுக்கு ஒரு டீம் இருக்கும் சார். நீங்கள் அந்த டீம் வந்து வேலை செய்யணும்ப்பா, ப்ரொமோஷன் வேணுமா, நான் கவனிக்கணுமா அப்படின்வாங்க. அதுக்கே வந்து எத்தனையோ பெரிய அமௌண்ட். இப்போது
நேராக வர்றாங்க, ₹1 தேவையில்ல, இந்த ப்ரொமோஷன் வச்சுக்கோ. அவங்களாம் கண் கலங்குறாங்க. ஏன்னா பல வருஷமாக பணம் இல்லாதனால ப்ரமோஷனே கிடைக்காம கவர்மெண்ட் ஆஃபீஸில் பல பேர் ரொம்ப கம்மி சம்பளத்துக்கு வாங்கிட்டு இருந்தவங்கலாம் சொல்கிறாங்க. இன்னைக்கு அந்த சம்பளத்தெல்லாம் உயர்த்தப்படுறது, ஓய்வூதியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்க பேசியிருக்காரு. அப்படியே டபுள் ட்ரிபிளாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு பேசுனது பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் பேசி குடியேற்றிட்டு சிறப்பான உரையை நிறுத்திட்டு முதலமைச்சர் விருதுகளை கொடுத்துட்டு காரில் வரும்போது மக்கள் நிற்கிறாங்க, இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டார் ரோட்டில். இந்த முதலமைச்சர் தான் எதிர்பார்த்தேன்றான். இறங்கி நடந்துட்டாருங்க. ஒருத்தர் ஏதோ பேப்பர் மனு தரார், நேராக கிட்டக்கு போய் மனு வாங்கிட்டு வந்து கையில் வச்சுட்டு நடந்து போகிறார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 மீட்டர் நடந்து போயிருப்பார். நடந்து போன சம்பவங்கள். கடைசி அவர் எப்பயுமே சொல்கிற வார்த்தை தான், அதை நானும் சொல்லிக்க விரும்புகிறேன். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இதுதான் எல்லா மக்களுக்குமே, தமிழக மக்கள் உள்ள ஒட்டுமொத்த உலக மக்கள்னு சொல்கிறேன், ஒரு தாரக மந்திரம் இது. இதை நீங்கள் எடுத்துட்டு நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் தான். அதுதான் விஜய் அவர்கள் கையில் எடுத்தாங்க. தேர்தலுக்கு முன்பாக நீ தமிழக முதலமைச்சராக உட்காந்துருக்காரு, மக்களும் கையில் எடுங்க, அதை உங்களுக்கு முதலமைச்சர் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். நீங்கள் நேரடியாக பார்க்கறதுனால ஒரு தனி பிரிவு இருக்குது முதலமைச்சருக்கு. நேரடியாக நீங்கள் போய் பார்க்கலாம், நேரடியாக உங்களுடைய மனுக்களை போடலாம். அவருடைய பார்வையிலேருந்து எதையுமே தப்ப முடியாதுங்கிறதான் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய உரையை நான் பார்த்தேன். சொல்கிறேன், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லது நடக்கும், வெற்றி நிச்சயம். ஓகே சார். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஏன்னா இப்போல்லாம் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து அதை சால்வ் பண்ணுறாங்க. எல்லாரும் மேற்பார்வைக்கு போகுது. அவரும் சோஷியல் மீடியாவில் தான் இருக்கார். நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் நேரடியாகவே வாட்ச் பண்ணுறாரு. இந்த புசியானந்த் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன், இவர்கிட்டருந்து எப்போ ஃபோன் வரும்னே தெரியலங்க, பயமாக இருக்குது, எப்போ ஃபோன் பண்ணி என்ன கேட்பாருன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரி இருக்கணும், ஒரு கோஆர்டினேஷனோடு இருக்கணும். கண்டிப்பாக மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுவுமே படிப்படியாக தான் செய்ய முடியும். 100 நாளில் எல்லாத்தையும் கேட்குறாங்க சார் இவங்க. அதான் எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு எல்லா பேருமே 2 வருஷம் 3 வருஷம் கொடுக்கப்பட்டதான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். பட் 100 நாளில் கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை நான் பார்க்குறேன். அது இல்லை, லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ல இருந்து, அதே மாதிரி வந்து தண்ணி பிரச்சனையாக இருக்கட்டும், கரண்ட் பிரச்சனை, எல்லாமே வந்த உடனே இவங்க எல்லாம் முதல்ல செட் ஆகணும். எல்லாருக்குமே செட் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும். என்ன ஒன்று, மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த டிவிகேனுடைய அரசையும் முதலமைச்சர் விஜய் அவர்களுடையும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் வந்து புரிஞ்சுக்கலைங்கிறதா வருத்தமாக இருக்குது எனக்கு. இல்லை, அது அரசியல் பண்ணுறாங்க, அது அவங்க அது பண்ணி தான் ஆகணும். பண்ணட்டுங்க. பட் என்ன செஞ்சிருக்காரு செய்யுங்க, தமிழக மக்களுக்கு சொல்லணுங்க. தமிழக மக்கள் வந்து இப்போ அவங்க முன்னையாவது வந்து ரொம்ப பிளைண்டா குருட்டுத்தனமா இருந்தாங்க. இன்னைக்கு விழிச்சிட்டு இருக்காங்க, சோஷியல் மீடியால பாக்குறாங்க, திறந்துட்டு இருக்காங்க. ஏமாத்தவே முடியாது மக்களை. நீங்க நிறைய நெகட்டிவ் வந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, நான் ஸ்டாப்பா மூச்சு விடாம. வந்து பார்த்தீங்கன்னா காலைல டீ குடிக்கிறாங்களோ பல்ல வளர்க்குறாங்களோ இல்லையோ, எத்தவொடனே விஜய் தான் காரணம், அவங்க வீட்டில் தண்ணி வரலனாலும் விஜய் தான் காரணம், இவர் வீட்டில் ட்ரைனேஜ் வரலனாலும் மழை வரலன்னா விஜய். ஆமா, அது அவர் தான் காரணம். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்றது எப்படிங்க ஏத்துறது? அது வேற ஒரு அவங்க சன்னெல்லாம் வந்து பார்த்தாரு பாருங்க. அப்படியே இந்த கட்சி தெளிவு இப்ப சொல்லிக்கிறேன். அவரு சன்னெல்லாம் பேசுனதெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மேல எவ்வளவு தனி மரியாதை விஜய் அவர்கள் வச்சிருக்காங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. தெரியாம அவருடைய சன்னு பேசிட்டு இருக்காரு. அவருக்கெல்லாம் பேசுறதுக்கான ஏஜே முதல் கிடையாது அவருக்கு. அவரு பேசுறாரு. அவருடைய வந்து பிரேமலதா அவர்கள கண்டிப்பாக அவங்க மகனை இவங்க பேசுறதும் வந்து மெச்சூரிட்டி இல்லாம இருந்தது. சில விஷயங்கள் நல்லா பேசுறாங்க, மெச்சூரிட்டி இல்லாம இருக்கு. சில விஷயங்கள் பிரேமலதா பேசுறது ஓகே. கடந்த 5 வருஷம் எங்க போயிருந்தீங்க? அதுதான் சொல்றேன். அப்பெல்லாம் நீங்க கேட்கல, பேசல, எதிர்த்து தான் கட்சி ஆரம்பிச்சார் கேப்டன் அவர்கள். எல்லாம் ஓகே, நீ சூழ்நிலை மாறிட்டீங்க, ரைட்டு. ஆனா சில விஷயங்களை கொஞ்சம் கரெக்டாக பேசுகிறாங்க, சில விஷயங்கள் தேவையில்லாதவங்க பேசுகிறாங்க, ரைட்டு. ஆனால் அவங்க பையன் பேசுகிறத கொஞ்சம் கண்டிக்கணும். அவங்க ஒன்றும் இல்லை சார், அடுத்து பெரிய லெவலில் இல்லை. ஆனால் வளர்ந்து வரக்கூடிய சன் அவர். இன்னும் நிறைய என்ன பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு அவருக்கு. ஒருத்தர் நடிகரை மாறாத ஒருத்தர் அரசியலில் இறங்கியிருக்காரு, ரைட்டு. இன்னும் சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது. நீங்கள் உங்களுடைய அப்பா எப்படியோ அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் வந்து அவரை அண்ணனா நினச்சி பாவிச்சவர். அப்போ அப்படி பார்க்கும்போது பார்த்தோம்னா இன்னைக்கு எப்படி சிறப்பாக செய்யணும் நீங்கள் மக்கள் மத்தியில் சொன்னாதான் மக்கள் மத்தியில் உங்களுக்கு ஒரு பேரும் மூலம் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இவர் இந்த மாதிரி பேசினாருன்னா இவருக்கு விஜய் அவருக்கு டேமேஜ் கிடையாது. விஜயகாந்த் அவருடைய பேர் தான் கெட்ட பேர் ஆகிடும். அப்பா வந்து பாரு எப்படி இருந்தார், அவர் அப்பாவுடைய பேரை கெடுக்கிறதுக்குனே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேர் தான் கெட்டு போகுமே தவிர, நீங்கள் ஒருத்தரை கேவலப்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல கேவலப்பட போகிறது நீங்கள் தான். சொல்லுவாங்க பாருங்க, ஒருத்தர் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சினா ஃபர்ஸ்ட் நம்ம தான் அசிங்கப்படுவோம், அவங்க அசிங்கப்பட போகிறதில்ல. அதை தெரியாமல் இன்னும் நிறைய பேர் வீடியோ போடுறது என்னமோ, மீம்ஸ் போடுறது என்னமோ, ஐயோப்பா. ஆனால் இன்னொரு பக்கம் தெளிவாக சொல்லிக்கிறேன்,
தாவேக்காவுடைய ஆட்சி, தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களோட ஆட்சி சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. நிறைய விஷயம் 100 நாள் பண்ணியிருக்காங்க. மக்கள் இதை தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறத எல்லா பேரும் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் உண்மை எது பொய் எதுங்கிறது சோஷியல் மீடியாவில் வந்துருச்சு. அதனால் எதுவாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரியே பேசுங்க, தப்பு கிடையாது. வெறுப்பு அரசியல் வேணாம் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்கிறாங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் சார். நன்றி. நன்றி சார்.